கைஸ் மறுபடியும் காலையில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஃபீமேல் பீட்டா செத்து போச்சுன்னு வீடியோ போட்ட அடுத்த நாளே அதோட பேர் விட்டுருந்த மேல் பீட்டாவும் செத்து போச்சுங்க. ஃபீமேல் பீட்டாவுக்கு எதனால் செத்துச்சுன்னு வீடியோ போட்டப்போ நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாரு, தண்ணி கண்டிஷன் சரியில்லை ப்ரோன்னு. நான் தான் கேட்காம விட்டுட்டேன். இது அதோட மட்டும் நிற்காமல் ப்ரீடிங்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்த கப்பீஸும் ஃபீமேல் ஃபுல்லாக கொத்தாக செத்து போயிடுச்சுங்க. ஆனால் மேல் பார்த்தா நல்லா தான் நீந்திட்டுருக்கு. அதோட சேர்த்து நம்ம குட்டீஸும் நல்லா தான் இருக்காங்க. அதனால தான் அந்த தொட்டியில் மட்டும் ஏதோ சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டியை ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் தண்ணியை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சும்மா ஜாலிக்காக தான் மீன் வளர்க்குறோன்னாலும் காலையில் ஆசையாக ஃபுட்டு போட்டுட்டு மீனை பார்த்துட்டு போகலான்னு வரப்போ இந்தமாரி இன்சிடென்ட்லாம் பார்த்தோன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதனால தான் உடனே கிளம்பி போய் அக்வேரியமில் ஒரு ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கியாச்சு. இப்போ செத்து போனால் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கூட இதை பேர் பண்ணி விட்டாச்சு. இந்த ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் ப்ராப்பராக ஒன்றும் நான் இது பண்ண மாட்டேன். இருந்தாலும் ரெண்டுத்தையும் பேராக விட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் இந்த மீன் வளர்க்குறதுல மட்டும் எனக்கே தெரியாமல் ஏதாவது ஆர்வக்கோளாறுத்தனமாக பண்ணிவிடுவேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்றதை வீடியோவாகவே எடுத்து போட்டுடுறேன். ஏன்னா எனக்கு யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறதுன்னு தெரியாது. ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நான் அதை அடுத்த தடவை சரியாக செய்வேன். இந்த ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.